லலிதா சஹஸ்ரநாமம் தியான ஸ்லோகம். சிந்தூர அருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலீஸ்வரத் தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருகாம் பாணிபியாமம் அளிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்ஃபலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் தியாயேத் பராமம்பிகாம். நான் தேவிய எப்படி என்னோட கண்ணில் பார்க்குறேன், அதாக்கும் இந்த ஹோல் ஸ்லோகத்தில் தியான ஸ்லோகத்தோட ஃபஸ்ட்டு ஸ்லோகால நமக்கு எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சிந்தூரா, அந்த தேவியோட உடம்பு அது சிந்தூர நிறத்தில், அது அருணா. அருணா தான் நம்ம சன்செட் டைமில் அந்த சூரிய எப்படி நம்மளுக்கு ஒரு ரெட்டு கலரில் நம்மளுக்கு தெரியறதோ அப்படியே அந்த தேவியோட உடம்பு அந்த நிறத்தில் இருக்கு. 3 அப்படின்னா 3, நயனா கண்ணு. அப்போ தேவிக்கு 3 கண்ணு இருக்கு. அதுல 2 கண்ணு நம்ம எப்படி அந்த விக்கிரகத்தை பார்க்குறோமோ அந்த 2 கண்ணை தவிர ஒரு தேவிக்கு ஞான திருஷ்டின்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, நம்ம எப்படி தேவிய கண்ணு மனசுல தேவிய நினைக்கிறோமோ அப்படியே தேவி நம்மளுக்கு ஞானத்தை எல்லாத்தையும் நம்மளுக்கு அனுகிரகமா தருவா. மாணிக்க, மாணிக்கனா அப்படியே ரத்னங்கள் நிறைஞ்ச, மௌலினா நம்ம தேவியோட தலையில வச்சிருக்கிற அந்த கிரீடத்தை, ஸ்புரத்து அப்படியே அந்த மாதிரி ஜுவலிச்சுண்டு நிற்கிறது. தாரா அப்படின்னா நைட்ல பார்க்குற நட்சத்திரங்கள். நாயகா, அவளோடெல்லாம் ஒரு ஹீரோ. அது ஆராக்கும் தாரங்களோடெல்லாம் ஹீரோ மூன், சந்திரன். சேகராம், அந்த கிரீடத்தோட அந்த மேல் பாகத்துல அந்த சந்திரன் அப்படியே ஜுவலிச்சுண்டு நிற்கிறார். ஸ்மித, ரொம்ப அழகான ஒரு சிரி. முகி, அந்த தேவியோட முகத்துல. பின்ன அந்த மனசு நிறைய அந்த தேவிக்கு தன்னோட குழந்தைகள்கிட்ட எப்படி ஒரு நிறைஞ்ச மனசோட ஒரு ஸ்நேகம் இருக்குமோ அந்த அளவுக்கு. வக்ஷோருகம், அந்த தேவியோடு அந்த மனசு பூரா அந்த இருக்கிற எல்லா வித சிருஷ்டியிலே இருக்கிற அந்த குழந்தைய மாதிரி பார்க்குறா எல்லாரையும். அப்போ பாணிபியாம், 2 கையில, தேவியோட 2 கையில அலி, இந்த வண்டெல்லாம் எப்படி பூர்ண முயுசா ரத்ன எல்லாவித ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ரத்னங்கள் எல்லாம். சஷகம், அந்த குட்டி ஒரு கும்பம் மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்துல ரத்த அப்படியே ஃபுல்லா தேன் மாதிரி வைஞ்சின்னு இருக்கு. அங்க இந்த வண்டெல்லாம் அந்த தேனை எப்போ சாப்பிடலான்னு அப்படி ஃபுல்லா முற்றின்னு இருக்கு. ரத்தமே அப்படின்னா அந்த நம்ம பிளட்டோட அந்த கலர்ல. உத்ஃபலம், அந்த தாமரை பூவு எப்படி இருக்குமோ அந்த தாமரை பூவு ரத்த நிறத்துல. பிப்ரதி, அந்த தேவியோட கையில அப்படி சுழற்றி வச்சுட்டு இருக்கா. சௌமியாம், ரொம்ப ஜென்டிலான தேவி. அந்த மாதிரி ரத்ன, திருப்பியும் நிறைய ரத்னங்கள் எல்லாத்தையும் அப்படி அழகா வச்சிருக்கா. எங்க கடஸ்த, அந்த இன்னொரு பாத்திரத்துல. அந்த அந்த பாத்திரம் எங்கிருக்கு? ரத்த சிவப்பு, அந்த சுமந்த நிறத்துல. சரணாம், தேவியோடு ஒரு பாதம் அந்த குடத்துக்கு மேல இருக்கு. அந்த தேவியோட பாதம் அந்த குடத்துக்கு மேல வச்சிருக்கா. அந்த குடம் எப்படி இருக்கு? நிறைய ரத்னங்கள் கொண்டு அப்படியே அழகா அதை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. தியாயேத், நான் மனசு கொண்டு தேவிய அப்படி பார்க்கிறேன். பரம், பரம்னா
பராசக்தியான அம்பிகா எல்லா ஆஹ், ச- குழந்தைகளோடு ஒரு அம்மா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி நான் அந்த தேவிய பார்க்கறேன். அப்போ அந்த தேவிய எப்படியெல்லாம் இருக்கான்னு இந்த ஒரு தியான ஸ்லோகத்துல நமக்கு காட்டித்தர. எப்படி இருக்கிற தேவி? அந்த தேவியோட உடம்பெல்லாம் அந்த சன்செட் டைம்ல எப்படி அந்த சூரியனோட அந்த ஷைன் பண்ணிட்டு இருக்குமோ அந்த மாதிரி சோப்பு நிறத்துல அந்த தேவியோட உடம்பெல்லாம் ஜுவலிச்சுன்று நிக்கிறது. அப்படியே தேவிக்கு என்ன இருக்கு? 3 கண்கள். 2 கண்கள் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கு. மூணாமத்த கண்ணு ஞான திருஷ்டி சொல்லுவா. அதை நம்ம ஓரோரோ ஆம், குழந்தைகளுக்கும் ஞானத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற தேவியோட தலையில அப்படி நிறைய ரத்னங்கள் எல்லாம் வச்சுண்டு ஜுவலிச்சுன்னு இருக்கிற ஒரு கிரீடம் இருக்கு. அத கிரீடத்துக்கு மேல என்ன இருக்கு? அந்த தா தாரங்களோடெல்லாம் ஸ்டார்ஸோடெல்லாம் ஹீரோவான 3 அங்க அதுல இருக்கு. அப்படியே தேவியோட ஃபேஸை பார்த்தா எப்பவுமே சிரிச்சுண்டு எல்லாருக்குமே ஒரு பிரசன்னமான ஒரு ஃபேஸ் தேவி காட்டித்தரா. அதே மாதிரி தேவியோட மனசெல்லாம் எல்லாருக்குமே ஒரு அன்பை கொடுக்கிற அந்த ஒரு மனசோடு கூட துளும்பிண்டு நிக்கிறது. அப்படியே தேவியோட 2 கைகள்ல நல்ல ரத்னங்கள் எல்லாம் பதிப்பிச்ச ஒரு 2 கும்பங்கள், அப்படின்னா குட்டி குடம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? தேன் இருக்கு. அந்த தேனை எப்போ நான் சாப்பிடுவேன்னு நிறைய வண்டுகள் எல்லாம் அந்த குடத்துக்கு மேல இப்படி சுற்றி பட்டின்னு இருக்கு. அதே மாதிரி தேவியோட 2 கையில இன்னொரு 2 கையிலையும் நல்ல சோப்பு கலர்ல ஒரு 2 லோட்டஸை சுவட்டி வச்சுன்னு இருக்கா. அதே மாதிரி இந்த ரொம்ப சாஃப்டான தேவியோட ஒரு காலை எங்க பதிப்பிச்சு வச்சுன்னு இருக்கா? ஒரு ரத்னங்கள் எல்லாம் பதிப்பிச்ச ஒரு குடத்துக்கு மேல ஒரு காலை வச்சுன்னு இருக்கா தேவி. அப்படி இருக்கிற எல்லா விதத்திலேயும் மனசு கொண்டு நான் அந்த பராசக்தியான தேவிய அப்படியே மனசுல கொண்டு வரேன். இதாக்கும் தியான ஸ்லோகத்துல இருக்கிற ஆദ്യ ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. सिन्दूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलीस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीमापीनवक्षोरुहां पाणिभ्याम् चषगं रक्तोत्फलं बिभ्रतीं सौम्यां रत्नखडस्तरत्न रक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्. Thank you.